வணக்கம் மக்களே, சர்மா மைண்ட் வாய்ஸுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தில் முனியம்மாவோட ப்ரொமோ வந்ததில் எங்களுக்கு ரொம்ப 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 சுதந்திரம். முனியம்மாவை எப்படி சுதந்திரமாக காமிச்சிட்டாங்களா எப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா நாட்டுகள்லேருந்து எல்லா மொழிகள்லேருந்து பார்க்குறாங்க. ஃப்ரான்ஸு, லண்டனு, கனடா. இது என்னது? என் மக ஓவிய போட்டியில் கலந்துக்குச்சு. என்ன ஓவியம் வரைஞ்சிச்சு தெரியுமா? இன்னைக்கு சுதந்திர தினம். இந்திய தேசிய கொடியை வரைஞ்சி அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இதுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க அவங்க ஸ்கூலில். என்ன மனசா? நண்டு எப்படி வரைஞ்சிச்சு தெரியுங்களா? நிறையா வரைஞ்சிச்சு. அதெல்லாம் நேற்று ட்ரைனிங்லாம் கொடுத்து இன்றைக்கி போய் முந்தா நாள் வரைஞ்சதில் நேற்று சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி மனசாக்கு ப்ரைஸ் இருக்குது, அதனால் காலையில் கூட்டி வந்துடுங்க. பாருங்கள், நல்லா பறித்து நல்லா வரைஞ்சி நல்லா வாங்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா? சர்டிஃபிகேட்டை கொண்டு வரலையா? நாளைக்கு கொண்டு வா. திங்கக்கிழமை போய் வாங்கிட்டு மக்கள்கிட்ட காமிக்கணும். சரியா? ரெண்டு அம்மா பிக் பாஸில் ஜெயிக்கணும்னு சொல்லி வாங்கினியா? சரி. அது மாதிரி எங்கள் கொழுந்தியாமாங்க நல்லா வேலுநாச்சியார் வேஷம் போட்டு போச்சு. அது நல்லா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அதான் நல்லா குழந்தைகள் நல்ல பரிசு போட்டிகள், எந்த போட்டிகளாக இருந்தாலும் கலந்துக்கிறணும். பேச்சு போட்டி, கவிதை போட்டி, வரைதல், ஓவியம் வரைதல், இதில் பூரா கலந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான என்ன ஒரு ஸ்கில்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்கிறலாம். இதை நம்ம வாட்டுக்கு நம்ம காலத்தில் என்னென்ன போனோம், படித்தோம், வந்தோம் அப்படின்றதான். இன்றைக்கி அதிகமாக கலைத்திறனை உருவாக்க வேண்டியது நம்ம கட்டாயத்தில் இருக்கணும். அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. இதை நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும்னா ஏதாவது போட்டியில் கலந்துக்கன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அதனால் அதே மாதிரி முனியம்மாவோட இன்றைக்கி ப்ரொமோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அவங்கள இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி எல்லா பேரும் நிறையா பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. எல்லா ஒரு யூடியூபர்ஸ் முனியம்மா எடுத்து போட்டிருக்காங்க. அதுகளுக்குள்ளேயும் போய் 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 நிறையா வீடியோஸ்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த முனியம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. தெரியாதவங்களும் எங்கள் வீடியோஸுக்கெல்லாம் நிறையா பாருங்கள். பார்த்துட்டு அவங்கள குணநலங்களை சொல்லுங்கள். நல்லபடியாக இந்த பாலமாக முனியம்மா இந்த பிக் பாஸ்ட் காமன் ஷோவில் ஜெயிக்கணும் அப்படின்னு நல்லா உண்மையாக மனசார விரும்புகிறேன். இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு போய் அங்கே போய் இதை பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கோட அந்த எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு எண்ணத்தில் வரோம் அப்படின்றத தான் நாங்கள் செய்கிறோம். இது பூரா மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையில் தான் செய்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பேசி எவ்வளோ இதாக யூடியூப்லேயும் செஞ்சால் இன்ஸ்டாகிராம்லேயும் செய்யணும். இதில் நிறையா முனியம்மாவை தேடல் எங்கே இருக்குது, முனியம்மா யாருன்றது ஒரு 5-6 பேர் யூடியூபர்ஸுக்கு இவங்க தேடி தேடி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. நன்றி. உலக மக்கள் எல்லாருக்கும் மொழி, இனம் எல்லாவற்றையும் எங்கள் மதம் எல்லாவற்றையும் கடந்து இந்த முனியம்மாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த ஒரு விஷயம் அவங்களோட நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பெண்கள் இவங்க நிறைய வடக்கடை போட்டாங்க, எல்லா மோட்டிவேஷனாக தான் இருப்பாங்க. இவங்களை பார்த்து சிறு தொழில் நிறையா கற்றுருக்காங்க. நிறைய கடைக்கு சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி தாங்க நாங்களும் இந்த மாதிரி கடை போட்டிருக்கோம், இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு நிறையா பேர் நிறையா விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க. அப்போ நமக்கு மோட்டிவேஷன் ஆகும். நானே ஒரு பேக்கில் இருந்தேன். அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பேர் கருத்து சொல்லவும் தான் சரி பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க வாயால் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய நண்பர்கள், நிறைய சகோதர சகோதரிகள் இங்கே தமிழ்நாடு தாண்டி இலங்கை எல்லா நாட்டுகளில் இருந்தோம். ஃப்ரான்ஸு, லண்டனு, அது போக கனடா எல்லா நாடுகள்லேருந்து பார்க்குறாங்கன்ற நிறையா யூடியூபர்ஸ் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவோம், அந்த கமெண்ட்டை லைக் கொடுக்குறது, நாட்டு கொடுக்குறது, இதற்கெல்லாம் பதிலளித்தா நம்மளோட அதை பதிலளிக்கும் போது என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய நன்றிகள் சொல்ல கடமை கொடுக்குறது. இந்த கடமை எனக்கு நிறைய நாள் தொடரணும். இந்த பிக் பாஸில் முனியம்மா அப்படின்ற கண்டஸ்டண்ட்டை எங்கேருந்து வந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, ஒரு சின்ன குக்கிராமம், இன்னமும் பேருந்து வசதி கூட இல்லாத அந்த குக்கிராமத்தில் வசித்த மக்கள் கூட வசிக்க முடியாமல் பல ஊர்களில் போய், மெயினான ஊர்களில் போய் தஞ்சம் அடைஞ்சு வேலை செஞ்சு அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த
ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருந்த ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்கன்னா அவங்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். உழைப்பு என்பதன் அர்த்தத்தை அவங்க தான் காமிச்சிருக்காங்க. நான்லாம் ஒரு டைம் என்ன பண்ணுவேன், வேலைக்கு முடியலை படுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க தான் புஷ்அப் பண்ணுவாங்க, போங்கப்பா வேலைக்கு போங்க, வேலை இல்லை அங்கே போனால் ஏதாவது நீங்கள் குறை சொல்கிறாங்க, அவங்க குறை சொல்கிறாங்க. குறை சொல்லாத இடம் எங்கே இருக்குது, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லி சொல்லி தட்டி கொடுத்து வந்தாங்க. முதல்ல எங்கள் அம்மா தட்டி கொடுத்து, ஏய் போடா டேய் சீமா வேலைக்கு போடா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சொன்னதுனாலவோ என்னவோ நம்ம சரியான இடத்த நோக்கி பயணிக்கிறதுக்கு பெண்கள் தான், வீட்டில் உள்ள பெண்கள் தான் வழிகாட்டியாக இருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மாவும் என் மனைவியும் இவங்க தான் நல்ல வழிகாட்டியாக போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் என்ன மாதிரி வழிகாட்டியாக இருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே உணர்ந்து செயல்படுங்க. குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் முழுமையாக செயல்படுத்துங்க. உங்கள் குடும்பம் மென்மேலும் வளரும். சிறு சேமிப்பு ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, என்ன 2 ரைஸ் வாங்கி இப்படி சர்மாவுக்கு அள்ளி வைக்கிறாரு எல்லாம் வைக்கிறாரு எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு. அளவாக தான் என்றைக்குமே சாப்பிடுவோம். இதை வந்து செலுத்து செயல்படுவோம். போயிட்டு வாடா தரப்பட்டு என்றைக்குமே அளவாக தான், அளவுக்கு அதிகமாக வாங்கிலாம் சாப்பிட மாட்டோம். எல்லாருக்கும் உணவு கிடைக்கும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல உணவுகளை நல்ல நேரத்தில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடும்போது அளவாக சாப்பிட்டுக்குவோம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வயிற்று வலி எடுத்து அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை இதை செய்ய அப்படின்னு எங்கள் அம்மா அதிகமாக சொல்லியிருக்காங்க. எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி விரும்பப்படுத்துகிறாங்க எங்களை இந்த மூலியமாக. அவங்க தன்னுழைப்பால் அவங்க உழைப்புக்கு நாங்களும் ஈடாக இருக்கணுன்றதுனால எல்லா நேரம் உழைப்பை தேடியே ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் எல்லா ஆண்களும் வீட்டுக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுங்களா, உழைப்பு. இந்த உழைப்பை வந்து அதிகப்படியாக ஆண்கள் கொடுத்தா பெண்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். இதை கடமையாக செய்யாதீங்க. இதுதான் வாழ்க்கை தத்துவம். நல்லபடியாக உணர்ந்து செயல்படுங்க. எல்லா குடும்பங்களும் நல்லா வாழ்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் செயல். நன்றி, வணக்கம்.